ஹலோ மக்களே, இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பல்லாரி பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சிலப்போ பெரிய வெங்காயம் கூட எடுக்கிறீங்கன்னா அதே குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கணும். தக்காளி பழம் என்ன ரேஷியோ அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பெரிய வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோவில் தக்காளி பழம் எடுத்துக்கணும். இப்போ தக்காளி பழம் ஹாஃப் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஸ்ட் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி போடக்கூடாது, நல்லா தட்டி தான் போடணும். ஸோ தட்டி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட சில்லி பவுடர், இந்த கொரியாண்டர் பவுடருக்கு உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத பாருங்கள். ஸோ இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான ரெசிபி என்ன அப்படிங்கிறது, ஒரு எக்கு நான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ எக்கை இப்போ கிண்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.